ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா மங்களமா மங்களா எல்லாத்துக்கும் மங்களம் படிச்சாங்க நேத்து பாஜகவுக்கு. ஏன் என்னாச்சு? விஜய் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சரி. பாஜகவுல இருந்து. ம். அவர் கொள்கை எதிரிட்டு அவர் போயிட்டாரு. கூட்டணி ஆஃப் வச்சுட்டாரு விஜய். இவரை நம்பி அண்ணாமலை பிஜேபி கழட்டி விட்டுச்சு. யார நம்பி? எடப்பாடி நம்பியா? ஆமா. சரி. நயினார் தனியா ஊர்வலம் போறாரு. ஆள் இல்லாத கடையில யாருக்கு நீ யாத்திரை மன்மதராஜன் தெரியல. ஊர்வலம் போகின்றார் போற தனியா போயிட்டு இருக்காரு. 100 150 பேர் வரா. அண்ணா நான் என்ன கேட்கேன், அண்ணாமலை ம், எண்மண் எண் மக்கள்னு போகும்போது ஒரு விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வந்ததோ அதுக்கு நிகரா கூட்டம் வந்தது. உங்களுக்கு அவர் ம், நடந்து போற பக்கம்லாம் மக்கள் வெள்ளம், இளைஞர்கள் ஆதரவு, இந்தியவர்கள் பெரியவர்கள் சொல்லிட்டு ஐயோ என்ன கூட்டங்கிறீங்க, எண்மண் எண் மக்கள் யாத்திரையில அண்ணாமலை போகும்போது அவ்வளவு மக்கள் பின்னாடி வந்தாங்க. ம், இன்னைக்கு பாருங்க வெறும் 100 பேர் 150 பேர் போறான். எவன் போக மாட்டாங்க. ஏங்க உண்மையாலுமே இந்த நயினார் நாகேந்திரன் இந்த பிஜேபி மேல கொஞ்சமாவது இந்த மனுஷனுக்கு அக்கறை இருந்திருந்துன்னா ம், இந்த தலைவர் பதவியை இவர் ஏத்திருக்க மாட்டாரு. நீ அண்ணாமலைக்கு கொடுன்னு அமித்ஷாட்ட சொல்லியிருப்பாரு. இவர் பதவி வெறிங்க. நான் புரிஞ்சுடுவேங்க. இவனு இந்த கும்பல் எல்லாமே அண்ணாமலை எப்படாது பிஜேபி விட்டு போவாரு, இந்த தலைவர் பதவி பிடிக்கலான்னு நிறைய பேர் நயினார் நாகேந்திரன் மட்டும் இல்ல, ம், நயினார், வானதி, தமிழிசை இப்படி நிறைய போட்டி நிறைய பேர் ஐயோ எப்படா நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ம், ஆனா எடப்பாடி கரெக்ட். அண்ணாமலை வந்து ஒரு பதவி எப்படி சொல்றது, அண்ணாமலை ஒரு கர்ம வீரன் மாதிரி தான் கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவரையில. ஒரு ம், கர்ம யோகின்னு சொல்லலாம். ஏன்னா எடப்பாடி கூட கூட்டணி வச்சா நான் பதவி விலகுன்னு முன்னாடியே சொன்னாரு. அதே மாதிரி பாருங்க அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. இவரும் பிஜேபி கட்சி விட்டு தூக்கலங்க, இந்த பதவி வேணாம்னு தூக்கி எரிஞ்சிட்டாரு அண்ணாமலை, புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இந்த நயினார் நாகேந்திரன் உண்மையிலே இந்த பிஜேபி வளரணும்னு அக்கறை இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும், ஐயா எனக்கு இது குருவி தலையில பணங்காய தூக்கி வைக்கிற மாதிரி என்னால இந்த லோடு இந்த பாரத்தை தாங்க முடியாது, இதுக்கு தகுதியானவர் அண்ணாமலை தான் சொல்லி இவர் அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்கணும். இவர் ஏன் சொல்லல? பதவி வெறி. எதுக்கு? ஏற்கனவே பிஜேபி தலைவரா இருந்த தமிழ்நாட்டுல பிஜேபி தலைவரா இருந்த அத்தனை நபர்களையும் கவர்னர் பதவி கொடுத்து பெரிய உச்சாணி கும்புக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ நம்மளையும் தலைவர் பதவி ஆகிட்டா ஐயோ நமக்கும் எப்படினாலும் ஒரு பதவி கொடுத்துருவாங்கங்கிற ஒரு எண்ணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த லிஸ்ட்ல நயினார் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கான். ஆனா உண்மையாலுமே இந்த தமிழக பிஜேபி பொறுத்தவரையில 3 பேர் தாங்க களப்போராளி. அண்ணாமலை, ஹெச் ராஜா, பேராசிரியர் சீனிவாசன். இந்த 3 பேர்ல யாருக்கு வேணாலும் அந்த தலைவர் பதவி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா நீங்களா இல்லையா? தேவையில்லாம பேசாங்க. அதனால இங்க பாருங்க, இப்போ மற்றபடி மீதி யாருக்குமே இந்த பதவி தகுதி கிடையாது. ஏன்னா யாருக்கும் அந்த உண்மையான அந்த எண்ணம் கிடையாதுங்க. அதனால இப்போ வந்து விஜய் வருவாருன்னு சொல்லி அமித்ஷா எதிர்பார்த்தாரு. விஜய் சரியான ஆப்பு வச்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இன்னும் 1 மாசத்துல எடப்பாடி பெரிய ஆப்பு வைப்பாரு அமித்ஷாவுக்கு. அப்படி வைக்கும்போது கண்டிப்பா மீண்டும் அண்ணாமலை தான் தலைவர் பதவிக்கு அண்ணாமலை கண்டிப்பா தேடி வரும். மறுபடியும் நோட்டாக்களை கொண்டு வந்துருவாங்க. இனி என்ன பொறுத்தவரை இனி அண்ணாமலை தலைவர் பதவி ஏத்துக்க கூடாதுங்கிறேன். எதுக்கு ஏத்துக்கணும்? ஏத்துக்கூடாது. அவர் சொல்லிட்டாருலண்ணா, நீ வந்து என்னைக்கு எடப்பாடி கூட கூட்டணிக்கோ பதவி வழங்குற நேரம் விளையிட்டாரு. இப்ப தொடரான்னு வச்சுக்கோங்க. ஆனா மீண்டும் அவருக்கு தலைவர் பதவி தேடி வரும் பாருங்க. ஏன்னா இப்போ இப்போ வந்து எதுக்கு நயினாருக்கு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா எடப்பாடி கூட அனுசரிச்சு போறதுக்கு தான். இப்ப அந்த எடப்பாடியே இனி வேண்டாம்னு தூக்கி எறிய போறாரு பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ விஜய் எது வருவாருன்னு சொல்லி எடப்பாடி ரொம்ப எதிர்பார்த்தாரு. இப்போ நீ பிஜேபி கூட இருந்தா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு தினமலர்லயும் அதை பத்தி ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் சம்பந்தமா பேசியிருக்காங்க, பாருங்க அதை பத்தி. அப்ப அதனால என் கணிப்பு கிட்டத்தட்ட விரைவில் அண்ணாமலை அவர்களுக்கு பதவி தேடி வரும், பிஜேபி தலைவர் பதவி. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனால நயினார் நாகேந்திரன் இந்த பிஜேபிக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சேன்னா அந்த தலைவர் பதவி விட்டு ராஜினாமா பண்ணிட்டு அண்ணாமலை கிட்ட கொடுத்துடணுங்கிறேன். அப்பதான் கட்சி வளருயா. நம்மளால முடியாதுயா, நம்மளால கொடுக்க மாட்டாங்க பதவி வெறி. விட்டா போதும் துண்டக்காரன் துணிக்காரன் ஓடிக்கிட்டு இருக்கேன். இனி அவங்கெல்லாம் புடிச்சு கொண்டு நிப்பாட்டுறது ரொம்ப சிரமம். அப்படி கிடையாது. அண்ணாமலை தொடரும் மீண்டும் பழைய மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வரணும்ல, வருவாரு. அவருக்கு தன்மானம் இல்லையா? என்னங்க பேசுறீங்க? புரிஞ்சுக்கோங்க, என்ன பொறுத்தவரையில பிஜேபி பொதுக்கூட்டத்துல மேடையில ஒரு 10 பேர் ஒரு 50 பேர் உட்கார்ந்துருப்பான். ஆனா இவன் எவனுக்குமே மேடையில உட்கார தகுதி கிடையாது. கீழே தொண்டர்கள் இருப்பான் பாரு, அவன் தான் மேடையில உட்காரக்கு தகுதி உள்ளவன். ஏன்னா அவன் மட்டும்தான் தமிழ்நாட்டுல பிஜேபி கால் ஊனணும், இந்த கட்சி எப்படியாவது ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா மீதி எல்லாருமே என்ன நினைக்கிறான், மேடையில் இருக்கவன்லாம் நீ திமுக கூட வேணும் கூட்டணி வச்சுக்கோ, எனக்கு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துரு, நான் எம்எல்ஏ ஆகணும், எனக்கு பதவி வேணும், இதுதான் அவனுங்களுடைய எண்ணமா இருக்கு.
அதனால என்ன பொறுத்தல இவன் அவ்வளவு பேருமே பிஜேபி விட்டு தூக்கணுங்கிறேன். தூக்கி எங்க போய் சேர்ந்து தொலைஞ்சிட்டு போங்கடான்னு அனுப்பிவிட்டு பிஜேபி தொண்டர்கள் அத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்கணும். இந்த தடவை பிஜேபியில தடித்து நின்னுச்சுன்னா பதவியில் எவனா இருக்கணும், அவனுக்கு எவனுக்குமே பொறுப்பு சீட்டு கொடுக்க கூடாது. நீ உண்மையாலுமே நீ ஒரு ஏழைகளுக்காக கட்சி நடத்துற அப்படின்னு நீ சொன்னா இந்த பாஜக தொண்டர்களுக்கு அத்தனை சீட்டையும் கொடுப்பியா? கொடுக்க மாட்டான். இன்னைக்கு 99% திராவிட பிஜேபியா மாறி போச்சு தமிழ்நாடு பிஜேபி. பணம் இருக்கிறவனுக்கு சீட்டு, பணம் இருக்கிறவனுக்கு பொறுப்பு. இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த பிஜேபிக்காக உயிரை விட்டவன் கத்தி உண்மையா உழைச்சவன் எவனுக்குமே எந்த பொறுப்புமே இல்லாம தான் இந்த அளவு இருக்குது. பழைய பிஜேபிக்காரன்ட்ட கேளுங்க, ஏன்ட்ட கேட்காதீங்க. அவனை அத்தனை பேரும் உரம் கட்டிட்டானுங்க. அதனால இந்த நிலை மாறணும்னா மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவி ஏற்கணும். சரிங்களா? அது ஏற்காத பட்சத்துல உட்படாது, எழுதி வச்சுக்கோங்க. அதனால ஏற்கனவே திமுகவுக்கு ஜாலரா அடிச்சவங்களுக்கு தான் உயர்ந்த பதவியை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பிஜேபி மத்திய தலைமை. அதனால இன்னும் இது தொடருமானால் அத்தனை தொண்டர்களுமே விரக்தி ஆயிடுவாங்க. இதை மத்திய தலைமை கவனம் கொண்டு மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தலைவராகணும். நீ தலைவராக்குறது என்ன? நீ இந்த கீதையில எங்க அப்பன் பாரத யுத்தத்துல அர்ஜுனனுக்கு புத்தி சொல்லுவான். அப்போ அர்ஜுனன் ரொம்ப சீனை போடுவான். எப்படி தெரியுமா? ஐயோ என் சொந்த பந்தத்தெல்லாம் நான் கொல்லணுமா, ஐயோ அப்படின்னு ரொம்ப விடான்னு சொல்லுவான். அப்ப எங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், பகவான், அடே முட்டாள், உன்னுடைய கர்ம வினை இயல்பினால் நீ வசப்பட்டு நீயே ஆயுதத்தை எடுத்து இவங்களை கொல்லுவாடான்னா. அந்த மாதிரி இவங்க எடப்பாடியை நம்பி ரொம்ப சீனை போட்டு அண்ணாமலை ஓரம் கட்டிட்டானுங்க. இன்னும் மீண்டும் எடப்பாடி இவங்க காலவாரி குழியை தோண்டி முக்க போறாரு. முக்கினதுக்கு அப்புறம் மீண்டும் அண்ணாமலை தேடி ஓடி வருவானுங்க பாருங்க. ஐயா பதவி வச்சுக்கன்னு சொல்லுவான் பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும். எடப்பாடிங்க பாருங்க, எடப்பாடி ஏறி ஏனியவே எட்டி உதைச்சவர். புரியுதா உங்களுக்கு? அவர் எப்ப வேணாலும் மாறிடுவார். அவர் கடந்த காலங்களில் யாரு கூட கூட்டணி வச்சாருன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? போன தேர்தலில் யாரு கூட கூட்டணி வச்சிருந்தாரு தெரியுமா? அதே நான் சொல்லணும். அப்ப புரிஞ்சுக்குவாங்க, அவர் எப்படி வேணாலும் மாறிக்குவாரு. அதனால இவனுங்க தான் தலையில மானே மண்ணெளி போட்டுட்டானுங்க, அதான் உண்மை. ஆனால் மீண்டும் அமித்ஷா ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு நம்புவோம். மீண்டும் இதே முடிவு தொடருமானால் கண்டிப்பா மறுபடியும் நோட்டா கட்சின்னு தான் சொல்லுவானுங்க. தாமரை சாக்கடையில் கூட மலராதுன்னு சொல்லுவானுங்க. ஏற்கனவே சொன்னானுங்கல்ல, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. அந்த நிலை மாறணும்னா மீண்டும் தலைவர் பதவி அண்ணாமலை கையில கொடுக்கணும். அதுதான் எல்லா பாஜக தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எதிர்பார்க்கிறாங்க எல்லா தொண்டர்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எந்த கட்சியா இருந்தாலுமே அந்த தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பளிக்காவிட்டால் அந்த கட்சி அழிஞ்சு போயிடும். இவனுக்கு தொண்டர்கள் பேச்சையே கேட்கல. அத்தனை தொண்டர்களும் அண்ணாமலை பின்னாடி நிக்கிறான். நீ சம்மந்தமே இல்லாத ஒரு திராவிட கட்சியில இருந்து ஒரு நயினாருக்கு இந்த பாரதிய ஜனதா சித்தாந்தத்தை கொடுத்து பெரிய தலைவர், மாநில தலைவர் பதவி கொடுக்குறேன்னா அப்புறம் உன்ட்ட என்ன கொள்கை இருக்கு, உன்ட்ட என்ன சித்தாந்தம் இருக்கு? நீயே பச்சந்தி அறிக்கிய. நான் என்ன கேக்குறேன், நீ தோக்கிறியோ ஜெயிக்கிறியோ உன் கொள்கையில இருந்து நீ மாறக்கூடாது. ஆனா நீ உன் கொள்கையில இருந்து மாறிட்டீங்களப்பா, உங்களை எப்படிப்பா நம்புறது அப்படிங்கிற மாதிரி பிஜேபி தொண்டர்கள் சொல்றான். எனக்கு தெரியாது. நமச்சிவாய், திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள், பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம்.
இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்னில் காலமெல்லாம் வெள்ளியருடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளை. நம சிவாய.